Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குல்ஃபி வெறும் 3 பொருளை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு குல்ஃபி பண்றதுக்காக ஒரு 6 மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன். இத வந்து பொடி பொடியா நம்ம அரைக்க போறோம். இப்ப நல்லா பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இந்த பிஸ்கெட்டை. இப்போ அரைச்சு எடுத்து வச்சிருக்க பிஸ்கெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதுல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வச்சு நம்ம 3 குல்ஃபி பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல 1 டம்ளர் பால் ஊத்திக்கலாம். இந்த பால் வந்துட்டு நல்லா திக்காகணும். இத வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. பாருங்க, இப்ப பால் திக்காயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் பால் மிக்சரை வந்துட்டு இதுல போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நம்ம. இப்போ நம்ம பால் எடுத்திருக்கிற டம்ளர்லயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதைய சர்க்கரை நல்லா கலங்கி இருக்கும். இப்ப வந்து நம்ம காஃபி பவுடர் குல்ஃபி தான் பண்ண போறோம். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு காஃபி பவுடர் போட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சாக்லேட் குல்ஃபி வேணும்னா கோகோ பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு வரணும். பாருங்க, இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கலக்கி விடணும். அதுக்கப்புறமா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில போட்டு இதை வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆயிரும் மிக்சியில போட்டு நம்ம அடிச்சதும். இதுக்கப்புறமா இத ஒரு பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல ஊத்தி நம்ம ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வைக்கணும். இந்த பாக்ஸ்ல ஊத்தியாச்சு. இப்ப வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஆயிடும் இது. அதுக்கப்புறமா இத மறுபடியும் மிக்சியில போட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுக்க போறோம். பாருங்க, மிக்சியில போட்டாச்சு. இப்ப வந்து இத நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்ல கிரீமி ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இது அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து நமக்கு ஒரு மோல்டு இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் இருந்துச்சுன்னா இதுலயே வந்துட்டு நம்ம குல்ஃபி வந்து ஊத்தி வைக்க போறோம். நமக்கு மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மோல்டுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துக்கலாம். பாருங்க, சொன்ன மாதிரி 3 குல்ஃபிக்கு இது அளவா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர்ல ஒரு ஹோல் போட்டு மேல வச்சுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு ஸ்டிக் வந்து கரெக்டா நிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இப்படி ஹோல் போட்டு பேப்பர் மேல வைக்கிறோம். பாருங்க, இப்ப ஸ்டிக் வந்து கரெக்டா நின்றுச்சு. இத வந்து நமக்கு 12 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ண போறோம். 12 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, நமக்கு குல்ஃபி ரொம்ப சூப்பரா ஜில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு.
12 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப சூப்பரா குல்ஃபி ரெடி ஆயிடும். இப்ப வந்து நம்ம இந்த பேப்பர் கப்பை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இத வந்து நம்ம பேப்பர் கவரை எடுத்துடலாம். பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப சில்லுன்னு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இத மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.